Chapter 3 exercise 3.1 first sum second part பார்க்க போகிறோம் 1 by x plus 4 minus 2 by y equal to 0 1 by y minus 1 by z plus 1 equal to 0 2 by z plus 3 by x equal to 14 வாங்க sum போட்டுடலாம் solution 1 by x p consider பண்ணிக்கிறோம் 1 by y q ஆவும் 1 by z r ஆவும் convert பண்ணிக்கிறோம் 1 by x p ஆவும் 1 by y q ஆவும் 1 by z r ஆவும் consider பண்ணிக்கிறோம் equation எழுதிக்கலாம் p minus 2q plus 4 equal to 0 p minus 2q equal to minus 4 q minus 4 plus 1 equal to 0 இது first equation இது second equation இது third equation 3p plus 2r equal to 14 இப்போ என்ன பண்ண போகிறோம்னா first equation second equation simplify பண்ண போகிறோம் ஸோ அதனால் first equation 1 ஆலையும் second equation 2 ஆலையும் மல்டிபிள் பண்ணிடுவோம் p minus 2q plus r இல்லாதனால அந்த இடத்துல 0 போட்டிருக்கோம் equal to minus 4 இங்கே பண்ணக்குள்ள 0 plus 2q minus 2r equal to minus 2 cancel ஆகிடும் p minus 2r equal to minus 6 வரும் இது fourth equation இப்போ fourth equationையும் third equationையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ p இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும் 1p இருக்கிறதா அர்த்தம் ஸோ 1 plus 3 4p equal to 8 4p equal to 8 p equal to 8 by 4 4 1s are 4 4 2s are 8 ஸோ ஆன்சர் p ஓட ஆன்சர் 2 இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 minus q equal to minus 4 minus 2q equal to minus 4 minus 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 6 வரும் மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும் 2 கீழே வந்துச்சுன்னா 6 by 2 2 1s are 2 2 3s are 6 ஸோ க்யூவோட வேல்யூ 3 இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் செகண்ட் ஈக்குவேஷனில் அதுக்கு முன்னாடி க்யூவை வந்து 3ஆக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 3 minus r equal to minus 4 minus r equal to minus 1 minus 3 இப்போ ரெண்டுமே என்ன ஆகிடும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஆரும் 4 ஸோ p கண்டுபிடிச்சாச்சு q கண்டுபிடிச்சாச்சு r கண்டுபிடிச்சாச்சு பட் ஆனால் நம்ம என்ன பண்ணல 1 by xன்னு வச்சு கண்டுபிடிக்கல ஸோ அதனால் அதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் 1 by x equal to p 1 by y equal to q 1 by z equal to r ஸோ 1 by x equal to x ஓட வேல்யூ 2 2x equal to 1 x equal to 1 by 2 அதே மாதிரி தான் இதுலேயும் 1 by 3 1 by 4 இப்போ 3 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் x y z ரிசல்ட் எழுதிடலாம் the value of x equal to 1 by 2 y equal to 1 by 3 z equal to 1 by 4 எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆல் த பெஸ்ட்